எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிறது கனவு மாதிரியான ஒரு விஷயம். எல்லாராலையும் ஒரு கனவு வீடு கட்ட முடியுமான்னு தெரியாது. ஆனால் இந்த வீடை பார்க்குறப்போ எல்லாருக்குமே ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் வரும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வீட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் இந்த வீட்டில் கிடச்சிருக்கு. ரொம்ப நாள் அந்த வீடு பார்க்கணுன்னு ஒரு ஆசை, இன்னைக்கு அது நிறைவேறிருக்கு. வாங்க என் கூட சேர்ந்து இந்த வீடையும் பார்க்கலாம். ஐ அன்னலட்சுமி அகிலன். வெல்கம் டு அன்னலட்சுமி அகிலன்ஸ். இந்த வீடு காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தங்குடி அப்படின்ற ஊரில் இருக்கு. இது ஒரு செட்டிநாட்டு வீடு. இந்த வீட்டினுடைய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகா, ரொம்ப ரசிச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப அழகா. நல்ல கருங்கல்ல ஸ்டெப்ஸ், நல்ல ஹைட்ல வீடு. உள்ள என்ட்ரானதுமே நல்ல ஸ்பேஷியஸான இடம். குழந்தைங்க விளையாடலாம் இல்லையா? பார்த்தாலே நல்லா இருக்கு. இந்த வீடு பார்க்குறதுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாத்திரம் தான் பார்த்தோம். பட் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரே மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் உள்ளே என்டர் ஆனதும் 2 பக்கமும் நல்ல விசாலமான நீட்டமான திண்ணை. அந்த கார்னர் பார்டர்ஸ் எல்லாமே அழகாக கிரானைட் கொடுத்துருக்காங்க. கிரானைட் பில்லர்ஸ். வாவ்! இது பார்க்குறப்போ, திண்ணை பார்க்குறப்போ தோணுது, எவ்வளோ மனுஷங்க வரணும் அப்படின்னா இவ்வளோ நீளமான திண்ணை கட்டியிருக்கணும். அப்போ எத்தனை மனுஷங்க இந்த வீட்டில் வாழ்ந்துருக்கணும் இல்லையா? எல்லாரும் அழகாக தன்னோட நேரத்தை வீட்டினுடைய முன்னாடி கழிச்சிருக்காங்கன்னா எல்லா மனுஷங்களும் கூடி சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். இது இந்த பழைய காலத்து வீட்டில் நமக்கு ஒவ்வொரு மெசேஜும் விட்டுட்டு போயிருக்காங்க. இதை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு தோணணும்னு. ரொம்ப அழகான உத்திரம். டைல்ஸ்ல இருந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீட்டினுடைய உரிமையாளர் இவங்க மெய்யம்மை ஆச்சி. இவங்களுடைய கணவர் நாச்சியப்ப செட்டியார். கதவுல கண்ணாடி. வாவ்! நாச்சியப்ப செட்டியார். நாங்கள் அன்னலட்சுமி அகிலன்ஸ் என்னோட யூடியூப் பேரு. இந்த ஆத்தங்குடி பேலஸ் பார்க்கறதுக்காக வந்தோம். ரொம்ப அழகா இருக்கு இந்த வீடு. எனக்கு இந்த வீடை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகேம்மா, இந்த வீடு லட்சுமி விலாசங்கிற பேர். இது இந்த நாச்சியப்ப செட்டியாருங்கிற ஒரு நபர் தான் கட்டினது. அவங்க அம்மா பேர் லட்சுமி. அவங்க பேரில் தான் இந்த வீடு வச்சுருக்காங்க. இது 1923 கட்ட ஆரம்பித்து 28 முடிச்சிருக்காங்க. 5 வருஷம் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு 300 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ அவருடைய தலைமுறைகள் 3வது ஜென்ரேஷன் 4வது தலைமுறை வரைக்கும் இருக்காங்க. அவங்க தான் இந்த வீடு வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் வெளியூர்கள்லையும் வெளிநாடுகளில் இருக்காங்க. விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே வருவாங்க. இது அவங்களுடைய சொந்த வீடு. இது இந்த கிரேனைட்லாம் இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த கிரேனைட்லாம் இட்டாலி கிரேனைட். இந்த மார்பிள் இட்டாலி, சொபத்லோட்டு. இது ஹால். அது என்ட்ரன்ஸ், அது ஹால். இது முற்றம் சொல்கிறது இதுக்கு அடுத்து உள்ள 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இந்த சுவத்தில் ஒட்டிருக்க டைல்ஸ் எல்லாம் ஜப்பான் டைல்ஸு. மரங்கள் எல்லாம் பர்மா தேக்கு. கிளாஸ் எல்லாம் பெல்ஜியம் கிளாஸு. 64 ரூம்ஸ் இதில் இருக்குது. மேலே சீலிங் ஃபுல்லாக உட்டன் கார்விங் தான். உட்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மேலே போட்டிருக்க சீலிங் எல்லாமே கார்விங். ஆமாம், கார்விங். பெயிண்ட் நேச்சுரல் பெயிண்டிங். நேச்சுரல் பெயிண்டிங். சென்டர் இருக்கக்கூடிய இந்த சீதா கல்யாணம், மீனாட்சி திருக்கல்யாணம், அது கோல்டன் பிளேட். ஆமாம். வித்தியாசமா எம்போஸ்டா இருக்கு. ஆமாம். இது எந்த மாதிரியான டைல்ஸ்? இது எல்லாம் ஜப்பான் டைல்ஸு. இந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் இல்லாமல் எம்போசிங்காக வெளியில் நல்லா பூனா பூ தனியாக தெரியும். இதெல்லாம் ஜப்பான்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மரங்கள் எல்லாமே பர்மா தேக்கு தான். இது இந்த ஒரு மரத்தில் தான் இந்த பென் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நிலை இந்த பக்கம் நல்ல அகலமான படிக்கல் போட்டிருக்காங்க. அகலமான படிக்கல், உயரமாக கீழே இறங்கி. இந்த டைல்ஸ் எல்லாம் போர்ச்சுகல் டைல்ஸ். இந்த டைல்ஸ் எல்லாம் போர்ச்சுகல் டைல்ஸ். இதெல்லாம் போர்ச்சுகல் டைல்ஸு. அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே உள்பகுதியில் இருக்கிற சுவர்கள் எல்லாம் பெயிண்டிங்கோ வேறு எதுவோ கிடையாது. முட்டையுடைய வெள்ளைக்கரு, கடுக்காக்காய், கருப்பட்டி, சுண்ணாம்பு. இது ரொம்ப நல்லா வழுவழுன்னு இருக்கு. நம்ம பிளாஸ்டர் பண்ணிட்டு மேல இவ்வளோ வழுவழுப்பு நம்ம கொண்டு வர முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ முடியாதுமா. முன்காலத்துல அது பக்தர் ராமதாஸுடைய கதைகள். எல்லா ஜன்னல் மேலேயும் இது அழகா கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பக்தர் ராமதாஸுடைய கதை. இதே மாதிரி ஹாலில் இருக்க ஜன்னல்ல எல்லாம் கிருஷ்ணர் லீலை வரும். இது எல்லாம் ஒவ்வொரு ரூம். ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் இருக்கும், டபுள் ரூம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு ரூம், அதுக்குள்ள ஒரு ரூம், ரூமுக்குள்ள இன்னொரு ரூம் இருக்கும். இப்போ கல்யாணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கல்யாணம் எதுவாக இருந்தாலும் பண்ணுற இடம் இதுதான்.
இது நிறைய படங்கள்ல நாங்க பார்த்திருக்கோம். நிறைய படங்கள் சைவம், சைவம், எங்க முதலாளி, அரமனைக்கிளி, அஜித்துடைய ஜி, மதுரை, வள்ளல், மஜா, பிரிவும் சந்திப்போம், இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்தாங்க. இப்போ ஷூட்டிங் கல்லோடு இல்லை. ஏன்னா அவங்க சில இதுகள்லாம் வந்து பராமரிக்கணும், பத்திரப்படுத்தணுங்கிறக்காக ஷூட்டிங் கல்லோடு இல்லை. ஒன்று கட்டி எத்தனை வருஷம்? 90 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எவ்வளோ கட்டினப்போ இதனுடைய வேல்யூ? இது கட்டணும் போது 4,25,000 இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அப்பவே 4 லட்சம். ஆமாம், 25,000. இது வந்து இந்த டிசைன் என்ன இதுன்னா, வாழைப்பூவுடைய ஒரு தோற்றம். வாழைப்பூ எப்படி இருக்குமோ அதனுடைய அமைப்பு தான் இந்த பூவுடையது. அது வாழைப்பூவுடையது. அதே மாதிரி இது வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் இதெல்லாம் அதுக்கு பேர் யாழின்னு பேர். சில கோயில்கள்லாம் அந்த 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 இந்த உத்தரத்தோட சிறப்பு என்னன்னா, இது வந்து கேரளா ஸ்டைலில், இது வந்து பர்மா தேக்கு. இந்த இடத்துக்கு பேர் வந்து டைனிங் ஹால். இது விசேஷங்கள், கல்யாணங்கள் எதுவாக இருந்தாலும் இவங்க குடும்பத்தார்கள் எங்கே இருந்தாலும் இங்கே தான் பண்ணுவாங்க. அப்போ இந்த டைனிங் ஹாலை பயன்படுத்துவாங்க. இந்த கிளாஸ் எல்லாம் பெல்ஜியம் கலர் கிளாஸு. இப்போ இந்த நாச்சியப்ப செட்டியாருக்கு வந்து 4 பையங்க. அந்த 4 பையங்களுக்கும் அந்த பக்கம் தனித்தனி வீடுகள் 4 வீடு இருக்குது. அது வந்து தனித்தனியாக அவங்களுக்கு வீடு இருக்குது. இது வந்து பொது வீடு. பார்வைக்கு அல்லோடு, மற்றதில் கிடையாது. ஆமாம், காலையில் 9:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம், 5 மணிக்கு மூடிடுவோம். எப்போ வேணாலும் வரலாம். பொங்கல் அப்படின்னா இவங்க 3 நாள் இவங்க குடும்பத்தார்கள் எல்லாம் இங்கே இருப்பாங்க. அந்த 3 நாள் மட்டும் அல்லோடு கிடையாது. மற்ற எப்போ வேணாலும் 9:30 மணிக்கு ஓப்பன் பண்ணி 5 மணிக்கு மூடுவோம். எப்போ வேணாலும் வரலாம், பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க கல்யாணங்கள் ஏதாவது விசேஷங்கள் நடந்தால் அன்னைக்கு பார்க்க முடியாது. மற்ற நாள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். இங்கே தனிப்பட்ட முறையில் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வேணும்னா ப்ரைவேட்டாக வந்து எடுத்து பண்ணி? இல்லை, அதுக்கெல்லாம் அலோடு கிடையாது. விசிட்டை வந்து பார்க்கலாம், போகலாம். ஃபங்க்ஷன் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் பேர் சொல்லவே? என் பேர் ரமேஷ். உங்களை எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம்? எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். நான் என்னுடைய ஊர் பக்கத்து ஊர். நான் என் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நான் 9:30 மணிக்கு நான் இங்கே வந்துடுவேன். 5 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம்? கண்டிப்பாக தான். இதில் வந்து 64 ரூம்ஸ் இருக்குது. நம்பர் அது வந்து அந்த 64 ரூமுக்கும் சாவிகள் இருக்குது. அந்த கதவுலேயே சாவி இருக்கும். அந்த சாவிகள் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது, மாற்றங்கள் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சாவி மேலே தலைப்புலையும் அந்த நம்பர் இருக்கும். மேலே ஒரு ஃபர்ஸ்ட் மாடி இருக்கு, அதுலேயே ரூம்ஸ் இருக்கு. அதுலேயே ரூம் இருக்குது. மேலேயும் கீழே சேர்த்து தான் 64. இந்த டைல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பாட்டி வீட்டில் இந்த மாதிரி டைல்ஸ் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அதனால இதை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. தரையில் பாருங்களேன் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அந்த ஸ்கொயர்ஸ் ஒன்றும். இந்த மான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே. ஆக்சுவலாக இது ஒரிஜினல் மான் கிடையாது. இந்த கொம்பு வந்து ஒரிஜினல் கொம்பு, முகம் வந்து இதுதான். இந்த உத்திரம் அப்போவே எவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரையும் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ஒரு கேரளா ஸ்டைல். இந்த வீடை மறுபடியும் என்ட்ரன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். டோரில் வந்து டைல்ஸும் இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கிளாஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது உள்ளே என்டர் ஆனதுமே அந்த நீளமான ஹால், இந்த மேலே இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நிஜமாலவே எவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். மேலே இருக்கிறதெல்லாம் உட்டன் கார்விங். இது இந்த மீனாட்சி கல்யாணம். இது கோல்ட் பிளேட்டட். இன்றைக்கு வரைக்கும் அது ஃபேட் ஆகாத வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த கலர் காம்பினேஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப ப்ளசண்ட் கலர்ஸ் எல்லாமே. நல்ல டேஸ்ட் இந்த வீடை கட்டியிருக்கவங்களுக்கு. Behind the scenes. வீடியோ ப்ரொடக்ஷன் ரொம்ப சிம்பிள். இடத்துக்கு போவோம், வீடியோ எடுப்போம்.
yeah. Maintenance really tough, but காலத்துக்கு இருக்கும். இந்த வீட்டிலேருந்து எனக்கு கிடைச்ச மெசேஜ் என்ன தோணுதுன்னா, கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை ரொம்ப அழகான கூட்டு குடும்ப வாழ்க்கை முறைக்கு உகந்த நல்ல பெரிய அழகான வீடு. யாருப்பயாவது பிள்ளையார்பட்டி போகக்கூடிய சான்சஸ் கிடைச்சதுன்னா இந்த வீடையுமே பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.